வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். ஆ, கொஞ்சம் பேர் தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். அதனால் இது வந்து நம்ம இந்த இது முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஆம், என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வெர்ஷன் 3 வந்து இப்போ வந்துட்டு நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எதனால் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெர்ஷன் 2.3ல மொத்தம் வந்து 11 சிக்னல்ஸ் இருந்தது. ஸோ அந்த 11 சிக்னல்ஸையும் வந்துட்டு ஒவ்வொரு சிக்னலையுமே வந்து இண்டிவிஜுவலாக அது ஃபயர் ஆன பின்னாடி அந்த சிக்னல் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிச்சா இல்லை ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிச்சா அப்படின்றத ஃபுல்லாக மெஷர் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 13 மாத டேட்டா, லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு மேலே 1 இயருக்கு மேலே உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு 9 சிக்னல்ஸ் வந்துட்டு ஜீரோ ப்ராஃபிட். அதாவது என்னன்னா புரோக்கரேஜ் எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஓவராலாக 1 இயருக்கு இடையில இடையில லாபம் வரலாம். ஆனால் ஓவராலாக வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு ஜீரோ வந்துட்டு ப்ராஃபிட் இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ரெண்டே 2 சிக்னல் மட்டும்தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அந்த 2 சிக்னல்ஸை மட்டும்தான் வந்துட்டு இப்போ வச்சிருக்கிறோம். அது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ஐபி, இனிஷியல் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இனிஷியல் பேலன்ஸை பேஸ் பண்ண சிக்னல். ஸோ 2 சிக்னல், ஒன்று வந்து அந்த இனிஷியல் பேலன்ஸு பிரேக் அவுட் ஆகி உள்ளே வெளியில் போகிறது. இன்னும் இனிஷியல் பேலன்ஸ்னால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு லைனு, இந்த ஒரு லைனு ஐபின்னுவோம். ஸோ அந்த ஐபியை வந்து பிரேக் அவுட் ஆகி வெளியில் போகிறது, இல்லைன்னா உள்ளே வந்துட்டு ஐபி பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி உள்ளே வர்றது. ஸோ இந்த 2 சிக்னல்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மெஷர் பண்ணதில் லாஸ்ட் 1 இயர் டேட்டாவை மெஷர் பண்ணுறதுல ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அதுவும் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுள் அப்படின்னாச்சுன்னா 76% வின் ரேட் வந்துட்டு 76%, ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு 16.5. இதில் இருக்கும் பாருங்கள் இந்த டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் வந்து லாஸ்ட் காலம் வந்து லாஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ செக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 56 ட்ரேட்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு. 59 ட்ரேட்ஸு, 59 ட்ரேட்ஸில் வின் ரேட் வந்துட்டு 76% வின் ரேட்டு. ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்துட்டு 16.5 ஆர் ஆவரேஜாக. நம்மளுக்கு கிடைச்சது வந்து 953 பாயிண்ட்ஸு, 953 பாயிண்ட்டு. மொத்தம் வந்து 270 செஷன்ஸு. 270 செஷன்ஸ் அப்படின்னாச்சுன்னா 270 நாட்கள், ட்ரேடிங் டேஸு. அது ஒரு செஷன்றது 1 டே. ஸோ அதில் வந்துட்டு பண்ணதில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சிக்னல்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த இதை தான் வந்து அல்கோவாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு ஃபிலாசபி பேஸ்டு ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு இது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்துட்டு மார்க்கெட்டை வந்து லெவல்ஸாக வந்து பிரிப்போம். பிரிச்சுட்டு அந்தந்த லெவல்ஸில் வந்துட்டு ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து வந்து சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கலாக வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் பேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணுறப்ப சில நம்ம ஹியூமன் மேனுவலாக பண்ணுறப்ப ஒரு சில லாஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணலாம், ஒரு சில லாஸில் வந்து நம்ம வெளியில் வந்துடலாம் டக்குன்ட்டு, இல்லை எடுக்காமல் போகலாம் ட்ரேடை. ஸோ அப்போ நம்மளுடைய ஹேண்டை வந்து அதில் இருக்கும், நம்மளுடைய இன்டர்வென்ஷன் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய லெவலில் வந்துட்டு லாஸஸ் எல்லாம் பார்க்கல. அந்தமாரி பெரிய லெவல் லாஸஸ்லாம் போகிற மாதிரி இருந்தால் ட்ரேடை எடுக்காமல் விட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் அல்கோவா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது கண்ணை மூடிட்டு எல்லா ட்ரேட்ஸையுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா ட்ரிவன் டேட்டா வேணும். அப்போ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அது எவ்வளோ தூரம் போகுது, ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் கீழே இறங்குது அப்படின்றத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி 11 சிக்னல்ஸில் 9 சிக்னல்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு 2 சிக்னல்ஸை மட்டும்தான் இப்போ வந்துட்டு வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு வெர்ஷன் 3. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா,
இந்த இதை வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அதே போல் 5 மினிட் சார்ட்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து நிஃப்டியில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து அல்கோவாக இருக்கிறப்ப. நான் மேனுவலாகவும் வந்துட்டு ஒரு சில இது வந்து சொல்கிறேன். நான் மேனுவலாக வந்து கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு அப்ளை பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் இதை. அது எப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆனால் அல்கோவில் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 270 செஷன் 270 செஷனில் மொத்த ட்ரேடே வந்து 59 ட்ரேடு தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் தான் வந்துட்டு வந்திருக்கு. இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தடு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இது நீங்கள் போட்டு 1 லாட்டு 2 லாட்டுலாம் போட்டு பண்ணுற இது கிடையாது. இதில் வந்து நீங்கள் 20 லாட்டு 30 லாட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் 20 30 லாட் வந்து போட்டு பண்ணுறது மாரி பண்ணுற பிளானில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் 10 செஷன் 10 ட்ரேடிங் டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு லாட்லேயே வச்சு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டு வரணும், மூவ் ஆகணும். ஸோ ஓகே அப்படின்ட்டு இது ஏன்னா அது அல்கோவும் வந்து புதுசாக வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அதையும் வந்து ஒரு செஷன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த அல்கோ செஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலில் இல்லாமல் ஒரு லாட்டை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 30 40 லாட் அப்படின்ட்டு உங்களுக்கு தகுந்த மாரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் இருக்கிற இன்னொரு ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் அதாவது என்னன்னா ஏஐ பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் இம்பாசிபிள். பட் ஆனால் ஒரு சில ஃபியூச்சர்ஸை மட்டும் வந்துட்டு ஒரு ஏஐ ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த கேலிப்ரேஷன். இது என்ன பண்ணும் இந்த இண்டிகேட்டர் அப்படின்னாச்சுன்னா, எல்லாத்தையுமே வந்து கேலிப்ரேட் பண்ணி ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆன உடனே எவ்வளோ வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்றத அதுவாகவே வந்துட்டு டிசைட் பண்ணி அதுவாகவே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து இந்த இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு இப்போ வெர்ஷன் 2.3லலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் 1 டார்கெட் 2 டார்கெட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் டார்கெட் 3 வரைக்கும் ஹிட் பண்ணிடுச்சுன்னா அது வந்துட்டு அப்புறம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு டார்கெட் தான் வரும். அந்த டார்கெட்டும் மாறாது. அதே போல் ஸ்டாப் லாஸும் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் தான் வரும். அந்த ஸ்டாப் லாஸும் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ என்ட்ரி சிக்னல் வந்த உடனே இது ரெண்டுமே வந்துட்டு இந்த சிக்னல்ஸ் வரும். அவ்வளோதான் வரும். அதுவும் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த டேட்டாவில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ ட்ரேடு வந்து எடுத்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வின் ரேட் வந்து எவ்வளோ, ரிவார்டு ரேஷியோ வந்துட்டு என்ன வருது, எவ்வளோ கிடச்சிருக்காவோ இது ரிவார்டு, அடுத்தது வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, எத்தனை செஷன் போயிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இது வந்துட்டு என்னென்னா ஃபுல்லாக ஓவராலு இது வந்து லாஸ்ட் 20 செஷனு, இது லாஸ்ட்டு 5 செஷனு. இது எம்டிஆர் இருக்கிறது வந்துட்டு டுடே செஷனு. டுடே வந்து எதுவுமே இல்லை அப்படின்றதால அது வந்துட்டு பிளாங்காக இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன். சொன்னது வந்து இதை தான் வந்து அல்கோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸை வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இது வந்துட்டு ஓகே ஆச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அல்கோக்கா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி அல்கோவா வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதனால இதில் வந்து நீங்கள் வந்துட்டு பணத்தை இழக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. என்ன ஒன்றுன்னா ஒரு இது ஒன்று உண்டு, சீரியஸ் லாஸ் அப்படின்றது எல்லா மார்க்கெட்லேயும் நடக்கும். அதாவது வந்துட்டு ஒரு லாஸ் அப்படின்றப்போ என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக அந்த லாஸ் வந்துட்டு வரும். பட் ஆனால் அந்த லாஸ் வந்துட்டு உங்களுடைய ஓவரால் ப்ராஜெக்ட் உங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டை வந்துட்டு பாதிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது அந்த மாரிலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா பாருங்கள், மொத்தமாகவே வந்து 953 பாயிண்ட்ஸ் இருக்குது. 953 பாயிண்ட்ஸ் ஓவராலாக ஒரு 13 மந்த் டேட்டாவில். பட் ஆனால் லாஸ்ட் 20 டேஸில் மட்டுமே 356 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. லாஸ்ட் 20 ட்ரேடிங் செக்ஷனில் மட்டுமே. அப்போ என்ன வந்திருக்குன்னா ஒரு சீரியஸான தொடர்ச்சியான ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ்ட் 20 நாளாக. ஓகே. ஸோ இந்த மாதிரி சீரியஸான லாஸஸும் வரும்.
புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லாஸஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு 1 லாஸ் 2 லாஸ் வருது அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் நீங்க ஹால்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க இது பண்ணலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் இதுல எந்த ஒரு இதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க 1 இயர் வந்துட்டு நீங்க அழகா வந்துட்டு ரன் பண்ணலாம். இது இல்லாம காலிப்ரேஷன் வந்து செல்ஃப் காலிப்ரேஷன் அதுல இருக்கிறதால, ஸ்டாப் லாஸு எல்லாமே அதுவாவே கால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதால, உங்களுக்கு இந்த மார்க்கெட்டினுடைய சினாரியோவே மாறுது, மார்க்கெட் வேற மாரி கன்னாமுன்னான்னு போகுது அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிடும். அதனுடைய ஸ்டாப் லாஸ், அதனுடைய டார்கெட் எல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதில் நிஃப்டியில் மட்டும்தான் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அது என்ன அப்படின்னாச்சுன்னா, பேலன்ஸ் டேல வந்துட்டு நோ ட்ரேடு, பேலன்ஸ் டேல வந்துட்டு நோ ட்ரேடு. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் லாட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது வந்து பியூர் மேனுவல் ட்ரேடு, நீங்களாக பார்த்து எடுக்கிறது தான், நீங்களாக வெளியில் வர்றது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு எந்த ட்ரேடுமே கிடையாது. 1 ஹவருக்கு அப்புறமா இந்த 2 லைன் வந்து உங்களுக்கு மார்க் ஆகும். ஐபி லைன், ஐபி ஹை, இது வந்து ஐபி லோ. இந்த மாதிரி ஆன பின்னாடி இதில் இருந்து இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு ப்ரைஸ் வரும். அப்புறம் இங்கே இருந்து மேலே போகும், திருப்பி மேலே போகும். இந்த மாதிரி ஒரு ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கும். இதான் வந்து பேலன்ஸ் டேன்னுவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நேராக நீங்கள் இதில் வந்து இந்த இந்த லைனில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உடனே ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். கொஞ்சம் கூட தயங்காமல் ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸாக வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாப் லாஸை வச்சுருங்க, அவ்வளோதான். வச்சுட்டு நீங்கள் எதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா, இதனுடைய இந்த ஐபி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐபியினுடைய மிட் பாயிண்ட்டு, இந்த ஐபியினுடைய மிட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அளந்துக்கலாம். இந்த ஐபியினுடைய மிட் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் அளந்துட்டு அதை வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டை நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ரெண்டாவது டார்கெட்டு இப்போ ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2வது டார்கெட்டும் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ இது வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்ததில் வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் டேல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இதேமாரி ஒரு ஐபியில் வந்துட்டு மேலே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா ஷார்ட் பண்ணிவிடுங்க. கீழே ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சு அப்படின்னாச்சுன்னா லாங் எடுங்க. இந்த ரிஜெக்ஷனை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதில் வந்திருக்கு பாருங்கள் விக்கு. ஸோ இந்த மாதிரி விக்கு வரும், இல்லை ப்ரைஸ் வந்து வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து வந்திருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ரிஜெக்ஷன். வெளியில் போயிடுச்சிங்களா, இந்த மாதிரி விற்கலாம் இல்லை, பட் ஆனால் போயிட்டு வந்துட்டு கீழே இறங்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து ரிஜெக்ஷன். இது வந்து பிரேக் அவுட் வந்துக்கிட்டே இருக்கு, அது உடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து அப்படி தான் உடச்சி போச்சு, ஆனால் வந்து திருப்பி உள்ளே இறங்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இறங்குறப்ப அதை வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஷார்ட் பண்ணலாம். அதே போல் இந்த மாதிரி நேராக போச்சு, அந்த ஐபிக்கு மேலே போக முடியல, நேராக ஒரு விக்கு மாரி வந்தது, வந்த உடனே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு மிடில், 2வது டார்கெட் வந்து இந்த எண்டில் நீங்கள் வெளியில் வந்துடணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் போகுதா வேணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா அது வந்து வேற ஒரு கணக்கு இது. ஸோ அதனால் அது வந்து ட்ரெண்டிங் டேஸில் போயிடும், அது வந்து பிரேக் அவுட் சிக்னலாக ஆகும். ஸோ அதனால் அதில் பண்ணாதீங்க, ஒன்லி ரொட்டேஷன். இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகிறப்ப நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கூட நீங்கள் வந்துட்டு இந்த இதில் ரிஜெக்ட் ஆச்சா உடனே கூட எடுத்துருக்கலாம், இல்லை அடுத்த ட்ரேடு வந்துட்டு ரெட் ஆகிடுச்சு, ஸோ இது க்ரீனாக வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது, அடுத்தது ரெட் ஆச்சு, அடுத்தது வந்து ஒரு பெருசாக ரெட்டு இறங்கிடுச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை இங்கே வச்சிடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸை நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதோட வந்துட்டு நீங்கள் ட்ரேடை வந்துட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதனுடைய மிடில். ஸோ இதனுடைய மிடில் வந்துட்டு இதில் வந்துட்டு மார்க் வந்துட்டு கொடுக்கல, இது இருக்குது சின்னோண்டு, ரொம்ப சின்னோண்டு இருக்குது, ஐபி மிட்டுன்னு இருக்கும். இது இருக்குது பாருங்கள், இந்த இருக்குல்ல ஐபி மிட்டுன்னு, அதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். அந்த ஐபி மிட்டை வந்து இது பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதை கொடுங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் நேராக இதில் போங்க, இதில் போயிட்டு ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் நேராக இந்த இதை எடுத்தீங்க அப்படின்னாச்சுனால, இந்த இதில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த 50% இங்கே வந்துடும் கரெக்டாக. ஸோ இந்த 50%ல் வந்துட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஒரு மார்க் போட்டுக்குங்க. அது கண்ணு வந்து ரொம்ப இதாக இருக்கிறதால சொல்கிறேன் நான். அது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு
போட்டுட்டு அப்புறமா இதை வந்து எடுத்து விட்ருங்க. இந்த இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுங்க. ரெண்டாவது டார்கெட்டு ஐபியினுடைய லோ. ஏன்னா மேலே இருந்து தானே ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ கீழே இருந்து ரிஜெக்ட் ஆயிருந்ததுன்னா உங்களுடைய டார்கெட் வந்துட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா இங்கே மேலே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. சில நேரத்தில் வந்துட்டு இதை பாருங்க, இந்த ஐபி ஆனால் வேல்யூ ஏரியா, இந்த வேல்யூ ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு வருது பார்த்தீங்களா, இது வந்து கரண்ட் வேல்யூ ஏரியா, இன்னைக்குடைய வேல்யூ ஏரியா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதை பாருங்க, சாலிடாக அப்படியே போயிட்டு இருக்கு, ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா, இந்த பாக்ஸ் மாரி, இந்த இந்த இது இந்த இது அதை இது வந்து என்னன்னா நேத்துனுடைய கண்டினியூஷன், ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியா அது. ஸோ இந்த வளைஞ்சு வளைஞ்சு வருது, இங்கேருந்து போகுது பாருங்க, இங்கேருந்து வருது அப்புறமா இங்கே போயிருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு டுடே வேல்யூ ஏரியா, இன்னையனுடைய வேல்யூ ஏரியா. இது வந்துட்டு ஐபி, வேற ஒரு இதுவும் கிடையாதுங்க. ஓப்பனிங் ரேஞ்சு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இதை வந்து அல்கோவா வந்து கன்வெர்ட் பண்ண பின்னாடி நீங்கள் வந்துட்டு 20 or 30 ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு லாட்ஸ் அப்படின்ட்டு போட்டு பண்ணலாம். நீங்கள் நிஃப்டிக்கு தவிர வேறு எதுலேயும் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா கேளுங்க எனக்கு. நான் என்ன இந்த செஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில். உங்கள் கொஷின் எதுவும் இல்லாட்டி அப்படின்னாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. எனி கொஸ்டின்? ஓகே, உங்ககிட்ட இருந்து எந்த கொஸ்டினும் இல்லை. எதாக இருந்தாலும் நான் இதை நம்ம குரூப்லேயே வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு போடுங்க. அதை ஏதாவது சப்போஸ் கேட்க மறந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் குரூப்பில் வந்துட்டு போடுங்க. இது வந்து யூடியூப்லேயும் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன், நான் இந்த ரெக்கார்டிங்கை. அது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, டேக் கேர், பை. சார் சார் ஒரு சின்ன கேள்வி சார். இது கேளுங்க. 2.3 வந்து சிக்னல்லாம் கொடுத்தது இல்ல சார்? ஆமா, இதுல எதுவும் இல்ல, அதான் எப்படி அந்த கேக்குறேன். சிக்னல் காட்டுறேன் நான். இல்லை, இது வரைக்கும் சிக்னலே எதுவுமே வரல. இதில் சிக்னல் வந்த ஒரு இடத்த காட்டுறேன் நான். ஓகே சார். ரொம்ப சேஃபான சிஸ்டம். ரொம்ப ஒரு நீங்கள் மற்ற இது மாரி இது வராது. இது 3 தான் வரும். என்ட்ரி ஒன்று வரும், ஒரு என்ட்ரி, ஒரு அடுத்தது வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் காட்டும். இதோ இருக்குங்களா, இங்கே என்ட்ரி வந்துருக்குங்களா, ஆமா சார். இங்கே என்ட்ரி ஆகி இங்கே வந்து டார்கெட் வந்துருக்குங்களா. ஸோ இதை வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். இது இருக்குங்களா, இந்த மாதிரி 3 தான் இருக்கும். ஒரு என்ட்ரி, ஒரு டார்கெட்டு, ஒரு ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஓகே சார். ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து அல்கோவுக்காக அது ரெடி பண்ணுறது. ஏன்னா அல்கோவில் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் வேணும், அதிகமாக வேணும், அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா லாஸ்ட்டில் கொண்டு போய் ஈர்த்து விட்ரும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பியூர் வந்து ஃபுல்லாக வந்து டேட்டாவை வந்துட்டு அனலைஸ் பண்ணது. இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாப் லாஸ், டார்கெட், இதெல்லாம் வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு ரேண்டமாக ஃபிக்ஸ்டுலாம் கிடையாது. அது டேட்டாவை வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத பார்த்து அதில் வந்துட்டு இதில் ஒன்று இருக்கும் பாருங்க, ரீட்ரேஸு P85 0.3ன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ அது என்ன அப்படின்னாச்சுன்னா, பின்றது வந்து ப்ரெசன்டைல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரெசன்டைல் ஐவியில் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரெசன்டைல் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, அதாவது ஒரு ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரைஸு எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து இறங்கும், ரீட்ரேஸ் ஆகும். அதாவது ரீட்ரேஸு எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் வந்துட்டு 85, இந்த இதில் இருக்கும் பாருங்கள், P85 இருக்குல்ல, அது வந்து ப்ரெசன்டைல் 85.
ஸோ அந்த ப்ரெசன்டைல் 85 வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத பார்க்குறப்ப அது எவ்வளோ இருக்குது அப்படின்னாச்சுன்னா 85 அப்படின்னா ப்ரெசன்டைல் 85னா 85வது பிளேஸு 85வது அதாவது வந்து அஹ், அது அதை ரீச் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. 85வது இடத்துல இருக்கிறது ப்ரெசன்டைல். அதில் வந்து 0.3 அதில் வந்து 0.3 அப்படின்னாச்சுன்னா அந்த ஐபியினுடைய ஐபியில் இருந்து எங்கே ஃபயர் ஆச்சோ அதில் இருந்து ஐபியினுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணுறப்ப 0.3 டைம்ஸ் கீழே வந்து ரீட்ரேஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னாச்சுன்னா 0.4க்கு மாறிடுது. 0.4 வந்து அதை செட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதுவே வந்துட்டு கால்குலேட் பண்ணிடும். ஸோ அதை கால்குலேட் பண்ணதால் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் லாஸஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது என்னவோ ஏன்னா அந்த லாஸ் வருது அப்படின்னாச்சுன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது தான் அப்படின்றது. அதனால் இந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு அல்கோவாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆன பின்னாடி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மேனுவலாகவும் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே ஓகே சார். போச்சு இந்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாரி இடத்துலலாம் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து மேனுவலாக இது பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து இங்கே வந்துருச்சிங்களா இது. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதில் ஒன்றே ஒன்று நல்லா கவனிங்க. நம்ம மைண்ட் செட்டை வந்துட்டு சைக்காலஜிக்கலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். அதாவது நம்ம இதில் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஒன்லி டேக் பேலன்ஸ் ட்ரேட். பேலன்ஸ் ட்ரேடுனா ஒரு இதில் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும், கீழே இருந்து மேலே போகும், மேலே இருந்து கீழே வரும். அந்த மாதிரி ட்ரேட்ஸை மட்டும்தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இது இந்த லெவலை தாண்டி கீழே போகுது, இது பிரேக் அவுட் ஆகுது, நான் அதனால் போய் எடுக்க போகிறேன் அப்படின்ற வேலைலாம் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் அடுத்த வாய்ப்பு என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இதை டச் பண்ண உடனே வெளில வந்துட்டீங்க. ஸோ இப்போ இது வெளியில் வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அடுத்தது அது எப்போ ரிஜெக்ட் ஆகி மேலே போகுதுன்னு பார்த்துக்கிட்டு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்துங்க ட்ரை பண்ணுது, இது கீழே வந்து இந்த இடத்துல ஒரு விக்கு விழுந்திருக்கு, விக்கு விழுந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆன உடனே அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் வருது. இந்த க்ரீன் கேண்டில் இந்த லைனுக்கு மேலே போயிட்டு பிரேக் ஆகுதான்னு பாருங்க. இது பிரேக் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்க. க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கேண்டிலில் வந்துட்டு அதுவும் அதே டைரக்ஷனில் மேலே போச்சு அப்படின்னாச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஐபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐபிக்கு கீழே வச்சுருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக இது ரிஜெக்ட் ஆனது என்னென்னா பிடிஎல். இது ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே லோ. அது ப்ரீவியஸ் டே அதாவது ஐபியை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. ப்ரீவியஸ் டேயில் வந்து ரிஜெக்ட் ஆகுது. பட் ஆனால் ரிஜெக்ட் ஆனாலும் மேலே வந்து ஐபி அதை தாண்டணும். அது ஆனால் ஐபி அது தாண்டின மாரி தெரியல, ஒரு மேலே போன மாரி இருந்து திருப்பி கீழே இறங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு எந்த ட்ரேடும் பண்ண வேண்டாம், அதை வந்து விட்டுருங்க இந்த இதை. அதனால் இது வந்து நிறைய லாட்டு போட்டு பண்ணுற ஒரு விஷயம். சிக்னலை பேஸ் பண்ணி சிக்னல் வர்றப்ப நீங்கள் வந்து நிறைய லாட் போடலாம். சிக்னல் இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. ஓ இப்போ வந்துருச்சு கீழே இறங்கிட்டே இருக்கு, நான் வந்து புட் ஆப்ஷன் எடுக்க போகிறேன்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். அதில் வந்து நீங்கள் அதிகமான லாட்ஸை வந்துட்டு போடாதீங்க. ஒரு லாட்டுக்கு மேலாம் போய் உள்ள இது இறக்காதீங்க. அந்த மாரி வச்சுங்க. ஆனால் உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகுது வருது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஹை லாட்டு போடலாம். ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு 1 லாட்லேயே வந்து ஒர்க் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் பழக்கமான பின்னாடி பண்ணுங்கள். ட்ரேட்ஸும் சிக்னல்ஸும் வந்து நிறைய நாள் வந்து கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும். அதையும் வந்துட்டு சொல்லிடுறேன். ஆனால் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் மொத்தமாக. நீங்களே ஒரு இது கணக்கு பண்ணிக்கிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 953 இருக்குது. இப்போ 953 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 1 இயரில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 953னா 953 டைம்ஸு 65ன்னு வச்சுங்க. ஒரு லாட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்?
கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 953 டைம்ஸ் 65 போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா 61,000 வருது. 61,945 61,945 ஒன் இயருக்கு வர ப்ராஃபிட்டு. ஸோ அதுவே வந்து நீங்கள் ஒரு நான் தான் சொன்னேன், ஒரு 10 லாட்டு 20 லாட்டு போட்டு நீங்கள் பண்ணலான்ட்டு. ஸோ ஒரு 20 லாட் வச்சுக்குவோம். ஒரு இன்ட்டு 20 இப்போ லாட் போட்டோம் அப்படின்னாச்சுன்னா டைம்ஸு 20 லாட்ஸ் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே இன்ட்டு 20 12 லட்சத்தி 12 லேக்ஸு 38,000 38,900 12,000 சாரி 12 லேக்ஸு 38,900 இது வந்துட்டு என்னென்னா 1 இயருக்கு நீங்கள் வந்து 20 லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா 10 லாட்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது வந்து அல்கோவில் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி, இல்லை நான் அல்கோவே போல் இந்த சிக்னல் வரப்போ நான் கரெக்டாக என்ட்ரியை கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணியிருந்தீங்கன்னா, பொறுமையாக காத்திருந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ப்ராஃபிட் வரும். அவ்வளோதான். ரொம்ப அதிகமாகலாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் ஒன்லி யூஸ்ட் இன் நிஃப்டியில் மட்டும்தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். மற்ற இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. நான் டெஸ்ட் பண்ணதில் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயும் செக் பண்ணியிருக்கேன், பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணியிருக்கிறேன், சென்செக்ஸில் செக் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்துலேயும் வந்து செக் பண்ணது தான். செக் பண்ணி வந்த ரிசல்ட்டை தான் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டர் இப்போ இருக்கிற இந்த செட்டிங்ஸ், இந்த வேல்யூஸு, இது எல்லாமே ஒன்லி ஃபார் நிஃப்டி 5 மினிட் சார்ட். மற்ற எதுக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி உருவாக்குறது ஒரு கமர்ஷியலாக வந்து நிறையா இண்டிகேட்டர்ஸை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு பண்ண லாஸ்ட் வெர்ஷன் 2.3ல் 9 சிக்னல்ஸு ஃபெயிலியர். 9 சிக்னல்ஸ், 2 சிக்னல்ஸ் மட்டும்தான் தேறிச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒளிஞ்சு இருந்த ஒரு கெட்ட செய்தி அது. நல்ல வேலையாக அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அப்படி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கோ இல்லை மற்ற எதுக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணி அதுலேயே கண்டினியூஸாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு டிசிப்ளின்னு, அதுதான் வந்து நல்லதும் சரி. அதனால் மற்ற இதுக்கு நான் ரெடி பண்ணேன்னா மற்ற இதை நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா பேங்க் நிஃப்டி அப்படின்றப்ப நான் நிறைய விஷயத்த செக் பண்ணணும். எதோட நிறைய விஷயத்த செக் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இதில் ப்ராஃபிட் கொடுக்குற 2 சிக்னலு அதில் ஃபெயிலியர் ஆகும். அதில் ஃபெயிலியர் ஆன 9 சிக்னலில் ஏதாவது ஒரு சிக்னலு அதில் ப்ராஃபிட்டை கொடுக்கும். அப்போ பார்த்துக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் இது பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலை இருக்குது. இதில் நிறைய வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண பின்னாடி தான் அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ண முடியும். இது வந்து ஒன்லி ஃபார் நிஃப்டிக்கு மட்டும்தான். வேறு ஏதாவது கொஸ்டின்? வேறு யாருக்காவது கொஸ்டின் இருக்கா ஏதாவது? ஓகே. அப்போ நான் இந்த செஷனை வந்துட்டு இதோட வந்துட்டு ரெக்கார்டிங்கையும் க்ளோஸ் பண்ணுறேன், செஷனையும் க்ளோஸ் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. அப்பப்போ நம்ம இதமாரி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு தடவை நான் வந்து லைவில் இருக்கிறப்ப நான் வந்துட்டு லைவ்லேயோ இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு வந்துட்டு லிங்க் அனுப்புகிறேன். ஏதாவது நான் சொல்கிற மாரி இருந்ததுன்னா அப்போ வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் வந்துட்டு ஆடியோ மெசேஜாக போட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலும் சரி, மார்க்கெட் ப்ரொஃபைல் குரூப்பில் போடுங்க. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் குரூப்பு நீங்கள் காமன் டெலகிராம் குரூப்பில் போட வேண்டாம். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வாங்கினவங்களுக்காக ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அதை போடுங்க. ஓகே ஓகே, நன்றி எல்லாருக்கும். மீண்டும் சந்திப்போம் விரைவில்.